வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக வாக்குகள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓபிஎஸ் டிடி தினகரன் கையில் தான் இருக்குது. எதனால சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ விஜய் வந்து தனித்து தான் போட்டின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா அவர் தான்றது உறுதிப்படுத்துகிறாரு. ஸோ கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் வருமான்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இங்கே தான் சிக்கல் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியோட வாக்குகள் பார்த்தீங்கன்னா, அதிமுக வாக்குகள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் ஒருவேளை விஜயோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அதிமுக வாக்கள் முழுமையாக வந்து விஜய்க்கு தான் போகுன்றாங்க. அதே மாதிரி திமுக தான் பார்த்தீங்கன்னா அரசியல் எதிரி டார்கெட்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்கட்சிக்கும் விஜய்க்கும் தான் போட்டின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ அதிமுக போட்டியிலே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ பாஜக வந்து பார்த்தீங்கன்னா திமுக அகேன்ஸ்டாக எல்லா கட்சியும் ஓர் அணியில் இணைக்கணும்னு சொல்கிறது அவங்க எண்ணமாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஓபிஎஸ் டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா விஜய் பக்கம் போனாலும் சிக்கல் தான். அதே மாதிரி விஜயை பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கதா சொல்கிறாங்க. பட் பெரிய லெவலில் உடன்பாடு எட்டப்படவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பும் நடத்தி பார்த்துருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அந்த சுற்றுப்பயணத்தை பையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுப்பயணம் வந்து நடந்துட்டு இருக்கு. அவரோட தலைவர் பேசுகிறாருன்னா இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. மித்த கட்சி கொடி கம்பங்கள் தூக்கும் போது, கூட்டணியிலே இல்லாத கொடி கம்பங்கள் தொங்கும் போது மிகப்பெரிய லெவலில் டென்ஷன் ஆவாங்க. ஸோ எல்லாருமே எரிச்சலில் என்ன சொல்லுவாங்க, கீழே இருக்குப்பா, அந்த கூட்டத்தை விட்டு விலகி போப்பா அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. ஆனால் விஜய் கட்சியோட கொடி தூக்கும் போது எல்லா கூட்டணிக்குள்ள எல்லாம் அமையும். இதுதான் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது எதனால பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட கெஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் போயிட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அது மட்டும் கிடையாது, விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் வச்சு முயற்சி பண்ணாரு. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடுபடவே இல்லைன்ற மாதிரி தான் சொல்றாங்க. விஜய் தனித்துன்றதில் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்காரு. அப்போ விஜய் கூட யார் யார் கூட்டணி வராங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்குன்ற மாதிரி. அதனால தான் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டை வந்து ஒரு மையமாக வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக பார்த்தீங்கன்னா கணிசமான இடங்கள் தருவாங்க, கேட்ட இடங்கள் தரமாட்டாங்க. அது ஒரு விஷயம். ஸோ கம்மியான இடங்கள் தான் தருவாங்க. அது மட்டும் இல்லை ஆட்சியில் பங்கு தரமாட்டாங்க. விஜய் தரேன்னு சொல்கிற நம்ம அந்த பக்கம் பேரலாமன்ற எண்ணத்தில் இருக்கதாகவும் தகவல் இருக்குது. விஜயோட பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ராகுல் காந்தி நெருக்கமாக இருக்கதாகவும் தகவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஸோ இந்த போட்டியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் விஸ் திமுக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மவுஸ் இல்லாமல் போயிருன்றாங்க. ஆனால் அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா வலுவல்ல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பிளவுபட்ட ஒரு அதிமுக, அதில் ஓபிஎஸ் டிடி தினகரன் இல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் சரிவு கொண்டு போய் முடியும். அவங்க போய் பார்த்தீங்கன்னா விஜயோட இணையும் போது, கூட்டணி சேரும் போது மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமி சிக்கலை ஏற்படுத்தும். சரி, ஓபிஎஸ் டிடி தினகரன் பார்க்கும்போது இல்லை. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருந்தார். அவருமே பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணி வைக்கிறதும் மிகப்பெரிய ஆர்வம் காமிக்கிறாரு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பதிலாக வந்து பெரிய லெவலில் தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியில் இருந்தாரே பண்ணியிருப்பார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அணியில் கட்சியில் ஒருவேளை செங்கோட்டையன் நீடிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தோக்கடிக்கிறதுக்கான வேலைகள் பார்த்தீங்கன்னா பண்ணிடுவான்ற அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, சீட்டு தரமாட்டார், இந்த பிரச்சனையும் பண்ணுவார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து கூட்டணி சேரும்போது அபார வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகவில் எப்படி வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிடி தினகரன் ஆதரவு, ஓபிஎஸ் ஆதரவு, இதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு தான் மட்டும்தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அவரோட அணியில் இருக்க ஓஎஸ் மணியன் பேசும்போது கூட, முன்னாள் அமைச்சர் கூட மன்னிப்பு கேட்டு பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே இணையலாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அப்போ யாரை சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஓபிஎஸ் டிடி தினகரன், செங்கோட்டையன், வைத்தியலிங்கம். ஸோ இவங்களாம் சொல்கிறார். இவங்களெல்லாம் எதுக்கு சொல்கிறான்னு பார்க்கும்போது இவங்கெல்லாம் விஜயோட கூட்டணி வச்சுருவாங்கன்ற பயம். இவங்களோட ஆதரவுனால பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலன் இருக்குது. ஓபிஎஸ்னால பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியும். டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம், ஓபிஎஸ், அதே மாதிரி அமமுக ஆதரவு இருந்தால் கணிசமான வாக்கு வாங்க முடியும். ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் தோல்வி அடைகிறாங்கன்னா கண்டிப்பாக இவங்களால தான் தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அதிமுக மிகப்பெரிய தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு தோல்விக்கு அப்புறம் தான் ஒன்றிணைன்ற மாதிரி தான் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.